குழந்தைக்கு 6 மந்த்ஸில் நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு குவான்டிட்டி ஃபுட்டு கொடுக்கணும்? ஏன்னா ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு 7 மாதம் ஆகுது, என்னோட மாமியார் என்ன நிறைய ஃபுட்டு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, குழந்தை சாப்பிட்றாங்க ஆனால் வீட்டில் பால் கொடு, பால் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தாய்ப்பால்லேருந்தே கிடச்சிரும். 6 மந்த்ஸுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகள் மற்றும் மற்ற சத்துக்களில் 80% வரைக்கும் தாய்ப்பால்லேருந்து கிடச்சிரும். பேலன்ஸு ஒரு 20% எனர்ஜி கேப் வரும். அதாவது அந்த 20% பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டு கொடுக்கணும். அதனால தான் 6 மந்த்ஸில் சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். ஏன்னா அந்த 20% கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சமான ஃபுட்டு போதும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது 2 வேளை 3 வேளைன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடுக்கும்போது குவான்டிட்டி முதல்ல ஒரு 2-3 ஸ்பூன் கொடுங்க, அப்புறம் 5-6 ஸ்பூன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணலாம். பவுலில் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 1/4 பவுல், அப்புறம் 1/2 பவுல், 3/4 பவுல், 1 பவுல்னு சொல்லி குழந்தை வளர வளர அவங்களுக்கூட அந்த எனர்ஜி தேவை அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு 9 மாதம் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்களில் 50% தாய்ப்பால்லேருந்து கிடச்சிரும். பேலன்ஸ் 50% நீங்கள் வெளியிலேருந்து கொடுக்குற மாதிரி வரும். ஸோ குழந்தை வளர வளர நீங்கள் கொடுக்குற ஃபுட்டோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போனால் போதும். 6 மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.